இவங்க விரிச்ச வலையில அந்த ரூபா மாட்டிக்கிட்டா அப்படின்னு தான் வந்து இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா மீட் பண்றதுக்காக பெண்ணை வந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அதை சொல்றப்ப நயனாக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சா, இல்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்களா, இல்ல ரூபா மாட்டினாலா அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நயனா இதை வந்துட்டு டீச்சர் கிட்ட சொல்றா. டீச்சர் வந்துட்டு நயனா இதை பாரு, ரூபா வந்துட்டு பெண்ணை கூப்பிட்டுருக்கா பேசுறதுக்காக அப்படிங்கிறதுனால அவளை ஈஸியா நம்ம எடுத்துக்க கூடாது, எல்லாத்துலயும் உஷாரா இருக்கணும். பெண்ணை அவ கூப்பிட்டு பேசுறப்போ பெண்ணுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கணும். அவ கண்டிப்பா விசாரிப்பா. அந்த சமயத்துல எந்த ஒரு சந்தேகமும் அவளுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கிறப்போ ஒரு பிளான் பண்றா நயனா. நம்ம தேவனை பாக்குறதுக்காக வராங்க. அந்த சமயத்துல தேவனோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இங்க இல்ல சொசூர்ல தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அங்க போற சமயத்துல தான் தேவன் சொல்லுவாங்க, நான் இப்போ சொசூர்ல இன்சார்ஜா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பதான் நான் இப்போ பிசினஸ் மேன் கூட ஒர்க் பண்ணுவேன், எதுக்கு நான் என்ன பார்க்க வந்தது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமா தேவன் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ரூபா வந்து கூப்பிட்டுருக்காங்க பெண்ணை வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பெண் வந்துட்டு தங்கச்சுரங்கத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அங்கிருந்து தங்க எடுக்கிறதுக்காக தான் ரூபாவோட ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவன் நம்பினதுனால தான் பெண்ணை பார்க்க கூப்பிட்டுருக்கா. அந்த சமயத்தில் நாம் இன்னும் ரொம்ப தெளிவாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். பெண் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு கம்பெனியில் வேற ஏதாவது ஒரு பிசினஸ் மேன் கிட்ட வேலை செய்யற மாதிரி நம்ம காட்டிக்கணும். அப்பதான் நம்மளுக்கும் பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் நம்புவான். அது சம்மந்தமா நீ கொஞ்சம் பேசி அப்படிங்கிறாங்க. சரி அது என்ன எதுன்னு பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. நயனாவும் பையன் சொல்லிட்டு கிளம்பிடுவா. இது எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளி நின்று மீனா பார்த்துப்பாங்க. நயனாவை அனுப்பிச்சிட்டு நம்ம தேவன் வர்றப்போ தேவன் கிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு தானே நயனா அப்படிங்கிறப்போ, ஆமா உனக்கு எப்படி தெரியும் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பயங்கரமாக குடிச்சிட்டு விழுந்து கிடந்தப்ப கூட, உன்னோட சுயநினைவே இல்லாதம இருந்தப்போ கூட நயனா நயனான்னு போதையில வளர்ன. வேற எந்த பெண்கள்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்ல, அதனால ஜஸ்ட் கெஸ் தான் பண்ணேன். நீ அந்த அளவுக்கு இந்த பொண்ணோட பேரை சொல்லியிருக்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கும் உனக்கு அடியில ஸ்பெஷலா ரிலேஷன்ஷிப் இருக்கணும் தானே, இந்த பொண்ணுக்கு ஸ்பெஷல் தானே அப்படிங்கிறப்போ தேவன் சிரிச்சிட்டு அப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா மீனாக்கு முகம் அப்படியே வாடி போயிடும். ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக வார்டன் தனியா கூப்பிட்டு, ஆமா சீஃப் கிட்ட நீ சொன்னியாமே ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நான் வந்து அரிசி தானியங்களை கொண்டு வரேன்னு சொன்னியாமே. ஆமா வார்டன் சொன்னேன். எப்படி உன்னால வந்து அரிசி தானியங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்ப, என்னால் முடியும், அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப வார்டனுக்கு வந்துட்டு பயங்கர வந்து பதட்டமாய் போயிடும். நான் ப்ளீஸ் என்ன ஏதாவது போய் மாட்டிக்காத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக தான் ஜி வந்திருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி ஜி அந்த போலீஸ் ஆஃபீஸர் உன்னை பார்க்க வந்தாரு, நீ இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக அவர் வந்துட்டு போனதை சொல்ல சொன்னார் அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறேன் நயனா, ஜி எதுக்காக நம்மளை பார்க்க வந்தாங்க, ஒருவேளை பார்க் சாரை பத்தி கேட்கவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க. இந்த பக்கம் ராஜமாதாவால் ஏத்துக்கவே முடியல. அரசர் வந்து எப்படி நம்ம முன்னாடி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச முடியும், இது வரைக்கும் என்னோட பேச்சை கேட்டவன் இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தோணும், இந்த நாட்டோட அரசனா எனக்கு நீங்க ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். இந்த நாட்டோட அரசனா இருக்கலாம்னா ராஜமாதா, அவனை பெத்தெடுத்த தாய், எங்கிட்ட எப்படி அவன் பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதனால ஜங்க கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து அரசர் என்ன எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கக்கா, என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு ஆண்மகன் தான் இல்லையா, ஏதாவது கோவத்துல பேசியிருப்பாங்க, விடுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறான். தன் பையனை அரசனாக்கல ராஜமாதா, அரசர் அப்படிங்கிற அந்த அரியணையில உட்கார்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர்த்து என்ன முடிவெடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அது அரசருக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் கண்பட நிறைய விஷயங்களை பாக்குறாரு, சில விஷயங்களை இவர் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து இவரோட கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு ராஜமாதா பண்றது, அதனால ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இந்த தங்க சுரங்கத்தை பத்தி எல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு பெண்ணை பத்தி எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ரூபாவோட அண்ணா கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட லைட்டா போட்டு வந்து வாங்குறா ரூபா. ஆக்சுவலாக நான் ஒரு தங்கச்சுரங்கத்தை கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நான் ஒரு தங்கச்சுரங்கத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், அங்கேருந்து தங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ, ஐயோ மேடம் அதெல்லாம் ரொம்ப தப்பு, ஸ்ட்ரிக்டான லா இருக்கு, நீங்கள் என்னதான் ஜங் சாரோட மனைவியாகவே இருந்தாலும் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு வேணா பார்த்துக்கோங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல ரூபா உடனே சமாளிச்சிடுவா. இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக லாயலான ஆஃபீஸராக இருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக தான் கேட்டேன், நான் எதுக்காக தங்கச்சுரங்கத்தையெல்லாம் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ ரூபாக்கு வேணுங்கிறது என்ன, தன்னை ஒருத்தன் வந்து பார்த்தான், தங்கச்சுரங்கம் இருக்கு, அங்கிருந்து தங்க எடுக்கிறதுக்கு உங்க உதவி வேணும், பணம் காசு வேணும்னு கேட்டான், அவனை நம்பலாமா வேண்டாமாங்கிற டவுட் இருந்தது. இப்போ நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்ச வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் ஹை ரிஸ்க் அண்ணி சொல்றாங்க, ரூபா மாட்டினேன்னு வச்சுக்கோ ஜங்கோட மனைவின்னு கூட பார்க்க மாட்டாங்க, இப்போ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற சமயத்தில் ஞாபகம் இருக்கு, ரிஸ்க் எடுக்காம லைஃப்ல என்ன கிடைக்க போகுது, அந்த தங்கச்சுரங்கத்தை தேடுறதுக்காக ஹை ரிஸ்க் தாராளமாக எடுக்கலாம், தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறமாக தான் பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா இங்க வேற ஒரு ட்விஸ்ட் நடந்து போயிடுது. இவங்க அந்த தங்க கட்டிகளை வாங்குறதுக்காக பணம் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ, தங்க கட்டி வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட பணம் கிடையாது. அந்த பணத்தை ரூபாக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஒர்க்கர் கிட்ட இருந்து தானங்க பிக் பேக் அடிச்சிருப்பாங்க. ஸோ யார் பிக் பேக் அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ அடியாள் கிட்ட சொல்லி அந்த பர்சனை அந்த ஆள் ஏதாவது அடையாளம் காட்டுங்க அப்படிங்கிறப்போ
சாயையும் இந்த 2 பேரையும் இந்த ஆள் அடையாளம் காட்டிடுறான். இவங்க தானே ஹார்பர்ல இருந்து வந்தப்போ என்ன கேம்பிளிங் விளையாட அப்படியே போத்து அப்படியே கூப்பிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் தான் பணம் காணோம் அப்படின்னு சொன்னதும் இந்த அடியாள் போய் இவங்க 3 பேரையும் பிடிச்சி அடிச்சு ஒடிச்சு விசாரிக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அடி வந்து தாங்க முடியறதுல சாயால இந்த மாதிரி தேவன் தான் திருட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இந்த அடியாள் இதை கேட்டு வந்து அன்னிக்காரி கிட்ட சொல்றப்போ தேவன் எதுக்காக அந்த திருட்டு பையனை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பிக் பேக்கெட் அடிக்க வைக்கணும்? சரி, அப்படி பிக் பேக்கெட் அடிச்ச பணத்தை வச்சு தேவன் என்ன பண்ணா, எதுக்காக செலவு பண்ணா அப்படிங்கறது விசாரின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சாய் வந்து தேவனை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிட்டு, தேவன் இந்த மாதிரி பிடிச்சி அடிச்சு விசாரிச்சதுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், உண்மையை ஒத்துக்கிட்டேன், நீ தான் அந்த பணத்தை பிக் பேக்கெட் அடிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ சரி சரி நீ ஒன்றும் அழாத, எனக்கு புரியுது, அவ்வளோ அடிச்சு விசாரிக்கிறப்போ நீ உண்மையை சொன்னது ஒன்றும் தப்பில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை பற்றி வேறு யாருக்கிட்டையுமே வந்துட்டு சொல்கிறதில்ல நம்ம தேவோன். இவங்க 3 பேரும் மீட் பண்ணுறப்போ இந்த பெண் கிட்ட கேட்பாங்க, ரூபா உன்னை எந்த இடத்துக்கு மீட் பண்ண வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறப்போ ஒரு ஏரியாவை சொல்லி அங்கே இருக்கிற வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறப்போ நம்ம தேவோன் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ரூபாக்கு இந்த ஊர்லேயே 10 வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு தான் வந்துட்டு இப்போ நீ சொல்கிறது, ஸோ ரூபா நம்புறதுனால தான் அந்த இடத்துக்கு பெண் உன்னை வர சொல்லியிருக்கா, அதெல்லாம் ஓகே, எப்படி தனி அனுப்புறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் நம்ம நயனா சொல்கிறாங்க, நான் வந்து தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் பென்னோட சேஃப்டிக்காக, அதனால நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ரூபா வந்து வீட்டிலேருந்து கிளம்புறா, யாரை பார்க்கறதுக்கு, இந்த பெண்ணை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு. அப்போது இந்த தங்கச்சுரங்கத்தில் வந்து நான் தங்கம் எடுக்கலாமா அப்படின்னு நல்லா வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு ரூபா விசாரிச்சிருப்பா இல்லைங்களா, இவரை நான் கோல்டு ஆஃபீஸர்னு இப்போதைக்கு பேர் வைக்கிறேன், அவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக இந்த ரூபா மேடம் நம்மளை கூப்பிட்டு தங்கச்சுரங்கத்தை பற்றி கேட்கணும், அந்த ஆளை பற்றி கேட்கணும், நான் தங்கம் எடுக்க முடியுமான்லாம் கேட்கணும், அதனால இவங்களே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஃபாலோ பண்ண ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த பல்லக்கில் இருக்கிறது மெய்டு தான். இதை கோல்டு ஆஃபீஸர் பார்த்ததும் நம்மளை ஏமாத்திட்டா, இங்கே நம்மளுக்கு தண்ணி காட்டிட்டு அந்த பொம்பளை ரூபா வேற எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிறாங்க. பல்லாக்கத்தை வறுத்துட்டு முக்காடு போட்டுட்டு ரூபா அந்த சொன்ன இடத்துக்கு வந்துடுவாங்க. பென்னும் வந்துருவாங்க, நம்மளோட நயனாவும் அப்படி தள்ளி நின்று ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஆனால் இவங்க யாருமே நினைக்காத ஒரு விஷயங்க நடந்துடும். இந்த ஆள் வந்ததும் காவலாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சுத்து போட சொல்லி, இதை பாரு, உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் நினச்சிட்டு இருந்தியா, உன்னை இந்த இடத்துக்கு வரைக்கும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வேலையும் பண்ணேன், ஒழுங்கா அந்த கோல்டு மைன் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ரூட்டெல்லாம் சொல்லிவிடு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை வச்சுட்டுல நான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, நான் பார்ட்னர்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூபா சொல்லிடுவா. இது இவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் பென் வந்துட்டு, இதை பாருங்க, நீங்கள் இப்போ எனக்கு பண்ணியிருக்கிறது துரோகம், வாக்கு கொடுத்துட்டு அதை மீறிட்டீங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, உயிரே போனாலும் சரி அந்த கோல்டு மைன் எங்கே இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் இல்லாமல் உங்களால் அங்கிருந்து தாங்க எடுக்கவே முடியாது அப்படின்ட்டு ஸ்டப்பனாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் என்ன பார்த்துட்டாலா வந்து சொல்கிறா, இப்படி ஒரு பிளானை வந்துட்டு அந்த ரூபா போடுவான்னு நினைக்கல. இப்போ என்ன பண்ணுறது, ஆனால் பாவம் பெண் நம்மளுக்காக போய் மாட்டிருக்காரு, என்னாலும் சரி இந்த பிளான் சொதப்பிக்கிச்சு, நாம வந்து நேரடியாக போய் காப்பாற்ற முடியாது, எப்படியாவது பதுங்கி போய் அவரை வந்து வச்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும் இல்லையா, காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு நைட் நேரமாக பார்த்து கூட தேவோனையும் கூப்பிட்டு வந்து எப்படியோ எந்த இடத்துல பெண்ணை அடைச்சி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா பெண்ணை அடிச்சு மூஞ்சியும் உடச்சு அப்படியே ரத்த கலரியாக மனுஷன் இருக்காங்க. வா பென் போகலாம், இந்த பிளான் ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்காவது நீ மாட்டிட்டு இருக்க, வா போகலாம் அப்படிங்கிறப்போ பென் இருந்துட்டு, இல்லை நான் வர்ற மாதிரி இல்லை, ஆக்சுவலாக அந்த பொம்பளை என்னை கொல்ல மாட்டா, ஏன்னா எங்கிட்ட இருந்து அவளுக்கு அந்த தங்கச்சுரங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரூட்டு தெரியணும், அதை எடுக்கிறதுக்கான ட்ரிக் தெரியணும், அதனால அது தெரிகிற வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணுவாளே தவிர்த்து நான் சாகக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ நான் உங்க கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக டவுட் வரும், அப்புறம் விசாரிச்சாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும், அதனால பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் இங்கிருந்து போங்கன்னு சொல்லிடுவாங்க. இங்கே அந்த சாய் கூட 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள தான் கடைசியில் பிக் பேக்கெட் அடிச்சதுக்காக பிடிச்ச அந்த அடியாள் கூட விசாரிச்சார் இல்லையா, கடைசியில் இவங்க வந்து திருடிட்டாங்க, எங்ககிட்ட இருந்து பணம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதனால இவங்க ஜெயிலுக்கு வர இந்த பக்கம் சொசூருக்கு ஜங்கு வந்துட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் வேற எந்த கஸ்டமரையும் நீங்கள் சொசூருக்கு வந்து அலோவ் பண்ணாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் ஒரு முக்கியமான கெஸ்ட்டு கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிறப்போ ஹெட் லேடி இந்த கிசாகி கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொண்டு வர அந்த ஒரே ஒரு கெஸ்ட்டுக்காக நாங்கள் மற்ற கெஸ்ட்டை அலோவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படிங்கிறப்ப, ஐயோ அந்த பணத்தை நான் கொடுத்துடுறேன், நான் கூப்பிட்டு வர கெஸ்ட் வந்து அவ்வளோ முக்கியமானவங்க, அதனால தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோயா அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லிடுவாங்க. டீட்டெயில்ஸாக மற்ற லேடிஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும் இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீனா கிட்ட சொல்கிறப்போ, அப்படியா இருக்கு கெஸ்ட்டு, இந்த ஜங்கே ஒரு பெரிய ஆள் தான், இந்த ஜங்கு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வர போகிறாங்கன்னா அரசராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக வரப்போகிறது அரசர் தான், ஆனால் இவங்களுக்கு அது தெரியாமல் காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ கூட மீனா சொல்லுவாங்க, அரசர் அதுக்கு இங்கே வரணும், அவர் நினைச்சா அவர் இருக்கிற அரண்மனைக்குள்ளேயே யாரை வேணாலும் வர வைக்க முடியும், அவர் அதுக்கு வர போறாங்க, ஏதோ முக்கியமான ஆளுக்கும் இந்த ஜங்குக்கும் காரியமாகணும் போல இருக்கு, அதுதான் இப்படி சொல்றான். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு நட்டம் இல்லாம பணம் வந்தா போதும் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அடியாள் மூலியமா விசாரிக்க சொல்லியிருந்தா இல்லையா அன்னிக்காரி, நம்ம கிட்ட பிக் பேக்கெட் அடிச்ச பணத்தை தேவோன் எதுக்காக செலவு பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, கண்டுபிடிச்சிட்டாங்க. மைன்ல இருந்து வந்த தங்க கட்டிகளை வாங்குறதுக்கு, இதுக்கு தங்க கட்டிகளை வாங்குறதுக்காக அந்த தேவோன் பணத்தை செலவு பண்ணானு அப்படின்னு அன்னிக்காரிக்கு டவுட் வருது. ஆனா இது எதை பத்தி அன்னிக்காரி வந்து சொல்றது இல்ல. அதுக்கப்புறமாக அந்த ரூபாவை வந்து நின்னுட்டு இந்த ஆளை போட்டு டார்ச்சர் பண்றாங்க, பெண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ஆனா பெண் இருந்துட்டு, அந்த ரகசியத்தோட செத்தாலும் சாவேனை தவிர்த்து நான் சொல்லவே மாட்டேன், வேணா என்ன கொண்டு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ ஸ்டப்பனா இருக்கிறதுனால
கொஞ்சம் ரூபா வந்து யோசிக்கிறா, இல்லை இவனை கொல்லவும் முடியாது, என்னை இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறப்போ என்கிட்ட டீலிங் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க ரூபா ஓகேன்னு சொல்கிறப்போ, அப்போ எனக்கு 10,000 ரூபாய் வேணும், அது நீங்கள் பணமாக கொடுக்கக்கூடாது, அந்த 10,000மும் டாப் குவாலிட்டியான சில்வர் பாரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரூபாவும் யோசிக்காம, சரி நான் கொடுக்குறேன், நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கேன், ஏமாத்தணும்னு நினச்சேன், நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பென் வெளியே வருவாங்க. அப்போ அண்ணா வந்துட்டு, இது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க, ரூபாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வர்றதுக்காக வச்ச டெஸ்ட்டை நினச்சிக்கோங்க, வஞ்சத்தை மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவரும் பெண்ணும் சரி சரின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு ஆஃபீஸரோட கண்ணு வந்து நம்ம மேலே இருக்கு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஓகே ஓகேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு வருவார். நைனா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ டீச்சருக்கெல்லாம், பென் நீ ஒரு பயந்தாங்கோலின்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப வீரமாக நடந்துக்கிட்ட, சூப்பர் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூபா வந்துட்டு கேட்பான், நம்மளால எவ்வளோ வந்து புரட்ட முடியும் அந்த வெள்ளி கட்டிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ 5,000 வந்து புரட்ட முடியும். இப்போ மீதி 5,000 இடிக்குமே அண்ணா, நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கிறது இல்லைன்னா நகை நட்டு அந்த மாதிரி எதை விற்றாலும் பரவாயில்ல, நான் 5,000 ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணனும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அன்னைக்கு இன்னும் டவுட் வருது, அந்த ஆளை நம்புறியா ரூபா அப்படிங்கிறப்போ, நம்ம கண்ணு முன்னே தானே நம்ம பார்த்தோம், அவன் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா செத்தே போயிருப்பான், அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, தங்கச்சுரங்கத்தோட ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை கண்டிப்பா நம்பலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அரித்த ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அந்த பிக் பேக்கெட் அடிச்சாங்க இல்லையா பணத்தை நம்ம கிட்ட இருந்து, அதை சாயை வச்சு தேவந்தா பண்ணியிருக்கான், அந்த பணத்தை அவன் எதுக்காக செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னா, தங்கச்சுரங்கத்திலிருந்து தங்கம் எடுக்கிறப்ப எப்படி குட்டி குட்டி கட்டிகளா இருக்குமோ அந்த மாதிரி தங்க கட்டிகளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவன் அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கான். சரி இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேட்கறதுக்கு, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இப்போ நம்மக்கிட்ட இந்த தங்கச்சுரங்கம் இருக்குன்னு ஒருத்தர் டீலிங் போட்டிருக்கான் இல்லையா, அவனும் ஒன்றும் கூட்டு கலவாணிகளாக இருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கிறப்போ, இல்லை நீ உடனே ஒரு முடிவுக்கு வந்து குதிக்கிற, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ரூபாவை வந்து அழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் குறியா இருக்கா, அவன் என்ன வேணா பண்ணுவான்ல, நம்ம ரூபா கிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிறப்போ, இல்லை வேண்டாம் சொல்ல வேண்டாம், நீ உடனே ஒரு முடிவுக்கு வர, இப்பொழுதுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக சொசுருவா தான் காட்டுறாங்க. ஜங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசர் கூட எப்பவுமே இருக்கக்கூடிய 2 பாடி கார்டு வந்துருவாங்க. அரசரோட உடல இருக்க மாட்டாங்க, காமனர் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜங் சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க என்னோட மருமக, என் அக்கா பையன் அப்படிங்கிற உரிமையோட நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன், அரசர் அப்படின்னு நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டாம், நீங்களும் மாமா அப்படிங்கிற மாதிரி என்ன கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அரசரும் சரின்னு சொல்லிடுவாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜங்கு போயிடுவாங்களா. அப்போ அரசர் கூட இருந்து ஒரு பாடி கார்டு இருந்துட்டு, அரசரே இந்த ஜங்கை வந்து நம்ம நம்ப முடியாது, அவர் ஈஸியாக வந்து உங்களை வந்து அவமானப்படுத்திடுவார் வார்த்தைகளை, நீங்கள் இந்த அளவுக்கு உரிமை கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாள் நான் அரசன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன், எனக்கு இது தேவைப்படுது அப்படின்ட்டு உள்ள போக பார்க்குறப்போ நம்ம தேவோனை பார்க்க வந்திருப்பாங்க நயனா. இந்த பர்சனை பார்த்ததும் ஏற்கனவே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு வந்தவர் தான் இல்லையா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சோசுருக்கு எதுக்குமா வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதான் அப்படிங்கிறப்போ, ஆமாம் நாட்டு மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிற கைதிகளால் வந்துட்டு எங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியாமல் ரேஷனிங் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உங்களை மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப ஜாலியாக இருங்க அப்படிங்கிற சமயத்தில் அரசருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏ பொண்ணை பார்த்து பேச அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதானே, இதை பாருமா, அவன் பேர் என்ன சொன்ன, நயனா, அந்த ஜெயிலில் நீ லேடி வார்டனாக தான் இருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, இப்போது அரசராலேயே மக்களோட இந்த பஞ்சத்தை எல்லாம் வந்துட்டு தீர்க்க முடியல அப்படிங்கிறப்போ நான் சாதாரண அதிகாரிமா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. புரியுது சார், நான் வந்து உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பவரில் இருக்கீங்க, அரசர்கிட்ட டைரெக்டாக உங்களால் பேச முடியும் அப்படிங்கிறப்போ சூழ்நிலையை சொல்லி விளக்கணும், அரசருக்கு எடுத்து சொல்லணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் வகுக்கணும் இல்லையா, அது உங்களால் பண்ண முடியும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அரசர் அப்படியே அமைதியாக கொட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சமீபத்தில் ஒரு அம்மா வந்துட்டு அவங்க குடும்பம் பட்டினியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால விலை கம்மியாக இருக்கிற ஃபிஷ் தான் வாங்கியிருப்பாங்க, அதில் தெரியாமல் பஃபர் ஃபிஷ்ஷோட லிவரும் வந்து கலந்துருச்சு, அது தெரியாமல் உங்கள் குடும்பத்துக்கே சூப் வச்சு கொடுத்துருக்காங்க, ஃபிஷ்ஷை சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதை குடிச்ச மாமனார் மாமியார் 2 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. இந்த அம்மா ஏன் சாப்பிடாம இருந்தாங்கன்னா, இவங்க ஒரு பவுல் சாப்பிடாம இருந்தா அவங்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியுமே அப்படிங்கிறதுக்காக இவங்க சாப்பிடாம இருந்ததுனால இவங்களை தவிர்த்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்ப தலைவன் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெயில கைதியா இருந்தாரு. கடைசியில் பரோல்ல போயிட்டு அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஈம காரியம் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. கையாலே குடும்பத்தை அழிச்சிட்டோமேன்ட்டு அந்த அம்மா வெளியின்னு கதறிட்டு இருக்கு. தன்னை பெத்தவங்களையும் தான் பெத்த குழந்தை இப்படி பலி கொடுத்துட்டு நிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதறிட்டு இருக்காரு. இதெல்லாம் அரசருக்கு எங்கிருந்து புரிய போகுது அப்படிங்கிறப்ப கேட்கறவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம தேவன் வருவாங்க. பார்த்துட்டு நயனா இங்க என்ன இவருகாரு அப்படின்னு கேட்குறப்போ, தேவன் வாங்க, உங்களை தான் பார்க்க வந்தேன்ட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறமாக அரசருக்கு இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கணுங்கிற அந்த மூடே போயிடுச்சு. ரிட்டர்ன் போகலாம் அப்படிங்கிறப்போ, அப்போ உங்க மாமா ஜங்கு அவர் நான் எல்லாமே என்ஜாய் பண்ணிப்பாரு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்துருவாங்க. அங்கே வந்ததும் சொல்லு நயனா என்ன எதுங்கிறதுக்கு நம்ம பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பென் திரும்பி வந்துட்டாரு. பென்னை வந்து ரூபா நம்பிட்டாங்க. நம்ம கேட்ட மாதிரி 10,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த வெள்ளிக்கட்டிகளை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்போ எல்லாம் செம சூப்பராக போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு 2 பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அப்படியே கொஞ்சம் தயங்கி நம்ம தேவன் கேட்பாங்க,
இப்போ யாரோ கூட பேசிட்டு இருந்தியே, யார் என்னன்னு கேட்குறப்போ இவரா லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ ஜெயிலுக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்திருந்தாரு. ஆள் பாக்குறதுக்கு நல்லா படிச்சவர் மாதிரி எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு. ரொம்ப சில்லியா பேசிட்டு இருக்காரு. அதான் வந்த கோவத்துல கடுகடு 4 வார்த்தை பேசி விட்டேன் அப்படிங்கிறப்போ தேவனுக்கு சிரிப்பு வந்துடும். உன்னை பத்தி அவருக்கு புரியல, ஆனா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத மீனா பாத்துருவா. மீனா வலது மனசுல எத்துக்கவே முடியல. என்னமோ தெரியல, தேவன் கிட்ட நயனா சிரிச்சு சிரிச்சு பேசுறது பிடிக்கல. உடனே வந்து இந்த ஹெட்லேடியை பார்க்க வராங்க. ஹெட்லேடி கோவத்துல இருக்காங்க. ஏன்னா அரசர் வரல அப்படின்னதும் ஜங்கு உள்ள வந்தவரும் அரசரை தேடிட்டு அவரு பின்னாடியே போயிருப்பாங்க. இன்னைக்கு ஜங்கால நம்மளுக்கு எவ்வளவு நட்டம், யாரோ முக்கியமான விருந்தாளிங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரையும் கெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னான். இப்படி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் இருக்கட்டும் ஹெட்லேடி, ஆமா அந்த நயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லையே எனக்கு தெரியாது, ஏன் கேட்குற? இல்ல தேவோனும் நயனாவும் ரொம்ப க்ளோஸா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்களா, அதனால தான் கேட்டேன். அந்த பொண்ணு யார் என்ன நீயே கூட கண்டுபிடிக்கலாமே, ஏன் உனக்காக நான் கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ வேண்டாம் நானே என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்றவா மீனா. அதுக்கப்புறமாக்க அடுத்த நாள் ஜெயிலுக்கு வர்ற சமயத்தில் சீஃப் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, லாஸ்ட் வாட்டி லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் இருந்துட்டு ஒரு ஆஃபீஸர் வந்தார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு ஆஃபீஸர் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இல்லையா? என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்ம நயனா சொல்லுவாங்க, ஐயோ நேற்று கூட சொசூரில் இருந்தால பார்த்தனே, அதுக்காக போய் சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் குழப்பமா இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட்டுடுறாங்க, பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எங்கள் அரசருக்கு நயனா சொன்னது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட பாடி கார்டை கூப்பிட்டு அந்த நயனா பொண்ணு தெரியும் இல்லையா, அந்த ஜெயில லேடி வார்டனா இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறமாக ரூபா வந்து அந்த வெள்ளி கட்டிகளை ரெடி பண்ணிட்டா, வாங்குறதுக்காக போகணும். அந்த சமயத்தில் ஒரு தனியாக போக முடியாது இல்லையா, அந்த வெள்ளி கட்டிகள் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு வரதுக்கு ஆட்கள் வேணும். அதெல்லாம் நம்ம தேவை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம நயனா கொஞ்சம் தைரியம் சொல்லி அனுப்புவா, ஆனால் பென் எல்லாம் பயங்கர தைரியத்தில் தான் வருவாங்க. எந்த வீட்லையும் மீட் பண்ணுறதாக இருக்காதுங்க, ஒரு இடத்துல மீட் பண்ணுறதாக இருக்கும். பல்லக்கில் வந்துட்டு ரூபா வந்து இறங்குவா, இந்த பாக்ஸை கொண்டு வந்து வைப்பாங்க. அங்கே இருக்கிற வெள்ளிக்கட்டிகள்லாம் பார்த்துட்டு அது ஒரிஜினலாக என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்கு மேடம் அப்படிங்கிறப்போ, சரியா இருக்குல்ல, அப்போ அந்த தங்கச்சுரங்கம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, இந்த மேப்லேயே இருக்கு பாருங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மேப்பே கொடுத்துருவாங்க. ஆனால் அப்போ ரூபாக்கு நம்பிக்கை வராது. சரி இவர் என் அண்ணா உங்க கூட வருவார், அந்த தங்கச்சுரங்கம் இருக்கிற இடத்துல எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கொண்டு நீங்கள் காட்டிட்டு வரணும், இல்லை மேப்பை மட்டும் வச்சு நாங்கள் எங்கிட்ட போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்போ, ஓகே மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆல்ரைட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த கோல்டு ஆஃபீஸர் வருவாங்க, கூட போலீஸும் இருப்பாங்க. அவங்க விட்ட அம்பு இவர் நெஞ்சிலே வந்து பாஞ்சிடுது, பெண்ணோட நெஞ்சில் அப்படியே கீழ் வந்து செத்து போயிடுவாரு. அவ்வளோதான், ரூபா அண்ட் கேங் எல்லாம் கதி கலங்கி போயிடுறாங்க. அதுவும் அந்த கோல்டு ஆஃபீஸரை பார்த்ததும் ஐயோ இவரா, என்ன பண்ணுறது ரூபா வா போகலாம் அப்படிங்கிறப்போ, ஐயோ இந்த பணத்தில் எப்படி விட்டு போகிறது, எல்லாம் வெள்ளிக்கட்டிகள் அப்படிங்கிறப்போ கிளந்துட்டு போகுது, நாம ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும், மாட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஜங்கோட பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க இது எல்லாமே செட்டப் தான். கோல்டு ஆஃபீஸர் அப்படிங்கிற இவரே கூட இவங்க செட்டப் தான். அவங்க எந்த வகையில விசாரிச்சாலும் நம்ம பக்கம் எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தங்கச்சுரங்கத்தை பத்தி எல்லாம் பாத்துக்கிறதுக்கு, யாராவது இல்லீகலாம் தங்கச்சுரங்கத்துல தங்க கட்டிகள் எடுக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. நான் போய் விசாரிக்கிறப்ப கூட இவங்க செட்டப் பண்ண ஆளே அங்க போற மாதிரி பாத்துருக்காங்க. உண்மையில அப்படி ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. ஆனா இவங்க பார்த்தது இந்த பென் செட் பண்ண ஆளதான். பென்னோட நெஞ்சில அம்பு குத்துனது எல்லாம் உண்மைதான். ஆனா அங்க ஒரு துணிமுட்டையை கட்டியிருப்பாங்க. இது மட்டும் கொஞ்சம் லைட்டா இருந்ததான் என் உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்ல, எப்படியோ உயிர் போகல, எல்லாரும் தப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் டீச்சர் தேவோன் நயனா எல்லாரும் வராங்க. இந்த பக்கம் ரூபா வந்து உட்காந்துட்டு மனசுலாம் படப்பட நடச்சுக்குது. ஏதாவது பண்ணுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட சொல்லுங்க, நம்மளோட அந்த வெள்ளிக்கட்டிகள் நம்மளுக்கு வேணும், எப்படியாவது வாங்கிட்டு வாங்க அண்ணா அப்படிங்கிறப்போ, அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் பேசாம ரூபா, நம்ம தப்பிச்சதே வந்து நல்லதா போச்சு, அந்த கோல்டு ஆஃபீஸருக்கு மட்டும் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கிறது தெரிஞ்சதுன்னா ஜெயில தான் பிடிச்சி போடுவாங்க, பேசாம இரு, போனது தலைப்பாகையோட போச்சுன்னு விட்டுரு, காசு தானே சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான் ரூபா அண்ட் கேங்குக்கு. அமைதியாக இருக்க வேண்டியதான். அடுத்த நாள் ஜெயிலுக்கு முன்னாடி 4-5 கட்ட வண்டியில் வந்துட்டு அரிசிகள் உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கு. இதை வந்து பார்த்து சீஃப்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஜிங்சா அடிக்கிற ஆஃபீஸர் இருந்துட்டு, நயனா இதெல்லாம் எப்படி கிடைச்சது என்ன எதுன்னு கேட்குறப்ப சீஃப் இருந்துட்டு, நயனா எந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, நயனா நீ சொன்னதை சாதிச்சிட்டா தங்கம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு கைதிகளுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக சீஃபுக்கு இந்த கியூரியாசிட்டி தாங்கிறது இல்லை. நயனா நயனா என்கிட்ட மட்டும் சொல்லு, எப்படி உனக்கு அரிசியெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, சீஃப் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை நான் எப்படி கொண்டு வந்தேன்னு கேட்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறப்போ, ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சொல்ல, இல்லை சீஃப் மன்னிச்சிருங்க சொல்ல முடியாது. சரி இதனால பிரச்சனை வராது இல்லையா அப்படிங்கிறப்போ, அது கண்டிப்பாக வராது, சத்தியமாக வராது அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிடு. இங்கே பிஸ்னஸ் மேனை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. என்னன்னா, தேவனோட அப்பாவான ஜங் வந்து கூப்பிட்டு பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் என் பையன் தேவனை பார்த்துட்டு இருந்திருக்கணும், பட் அவனை நான் கை விட்டுட்டேன், அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி, என்னால் எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஒரு அப்பனா அவனை பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னோட முதல் மனைவி இறந்து போனதும் அங்கே போனேன், அங்கே இருந்த எல்லா காரியங்களையும் பையனாக இருந்து அவளுக்கு பண்ணது எல்லாமே வந்து தேவன் தான், ஆனால் அங்கே போன என்ன ஒரு எனிமையாக தான் பார்த்தான், அதனால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்போ இவர் வா இல்லாமல் சொல்லிடுவாரு,
ஐயா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்கய்யா ஒண்ணுமில்ல அப்படிம்பாங்க. என்ன சொல்ல வரீங்க? அப்ப அதுக்கு காரணம் ரூபான் தான் சொல்றீங்களா அப்படிங்கிறப்போ இல்லைங்கய்யா மார்க்கெட்ல அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அதுல ரூமர் தான், ரூபா தான் விஷ வச்சு முதல் மனைவி கொண்டா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை, ரூபா அப்படி பண்றவ கிடையாது அப்படிங்கிறப்போ பிசினஸ்மேன் சரிங்க ஐயா நீங்க சொல்றதுனால நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க என் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணும், நான் டேரக்டா பண்ண ஏத்துக்க மாட்டான், அதனால உங்க மூலியமாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பிசினஸ்க்கு நான் மறைமுகமா சப்போர்ட் பண்றேன். இது தேவன் கிட்ட சொல்லாதேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க ஏது யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்டும் அந்த அசிஸ்டன்ட்டும் கேட்கறதுக்கு ஜங்கு சொன்ன எல்லாத்தையும் சொல்றாங்க. ஜங்கு எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம பிசினஸ்க்கு அவன் மறைமுகமா ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அதன் வகையில் அவன் பையனான தேவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும்னு நினைக்கிறான். அப்படிங்கிறப்போ ஃப்ரெண்ட் இருந்துட்டு இதை பாருங்கய்யா அந்த ஜங்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதுவும் தேவோனுக்கு வந்து மறைமுகமா ஹெல்ப் பண்றாங்க, அது உங்க மூலியமா பண்றாங்க, நீங்க அதை மறைக்கிறீங்கன்னு வந்து தேவோனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அவன் இந்த இடத்த விட்டே போயிடுவான், நம்ம கிட்ட கான்டாக்டே வச்சுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கறது இல்ல. அதனால தேவோனை வந்து பார்த்து இதை பாரு தேவோன், நீ எப்படி தெரியுமா ரிலீஸ் ஆன போலீஸோட கஸ்டடியில இருந்து, அதுக்கு காரணம் ஜங்க போயிட்டு நம்ம பிசினஸ் மேன் ஐயா வந்துட்டு போய் பார்த்து கெஞ்சி இருக்காங்க உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி, அதன் வகையில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளோட தேவோனுக்கு இது ஷாக்கு தான். ஆனா இதை ஏற்கனவே அண்ணா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே உங்க அப்பா ஜங்கு தான் சொல்லிட்டு. ஆனா அப்போ குடிபோதையில் இருந்ததுனால பெருசா எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டான் நம்ம தேவோன். இப்போ ஃப்ரெண்டு சொல்றப்போ அது உண்மை அப்படின்னு தெரிய வரப்போ அதுவே கஷ்டமா இருக்கு. ஆனா அப்போ உன்னை காப்பாத்துறதுக்காக அவர் அப்படி பண்ணதுனால நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமாக கூட ஜங்கு கிட்ட அவர் வந்து பிசினஸ் டீலிங் மாதிரி வச்சுக்கணும், அவர் ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்லி வைக்கலான்ட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. நம்ம தேவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சீனை கட் பண்ணா ஷினிக்கு ஜியை போய் பார்க்கணும்னு இருக்கு. தன்னோட மேடை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், நான் ஜியை பார்க்க போகணும் அப்படிங்கிறப்போ அம்மா நீங்க அப்படிலாம் பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் வருங்கால கணவன் அவன், நான் அவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல ஜியை பார்க்கறதுக்கு நம்ம நயனா வந்திருப்பாங்க. என்ன பார்க்கறதுக்கு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்களாமே, உங்களை உடனே பார்க்க வரணும் தான் இருந்தேன், பட் எனக்கு இடையில கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன், என்ன ஏது அப்படின்னு கேட்கறப்போ கரெக்டா இதை வந்து அவ பாத்துருவா. ஷினிக்கு இது பிடிக்கவே இல்லை. அது பக்கத்துல இருக்கிற மெய்டெல்லாம் இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு, அதான் ரகசியமா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அவ்வளவுதான். ஷினிக்கு கோவம் வருது. டக்குன்னு வந்தவ என்னங்க உங்களை பார்த்து பேசணும் தான் வந்த அப்படிங்கிறப்போ ஜி வந்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஷினி உன்னை நான் இங்க வர சொல்லல பார்த்து பேசுறதுக்கு, எனக்கு வேற வேலை இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூட வான கூப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஷினிக்கு அவமானம் தாங்கல. இந்த பொண்ணுக்காக உங்களை வந்து அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு இவங்க வேற கொளுத்தி போட வந்த கோவத்துல அங்கிருந்து வைக்கன்னு போயிடுவா. நயனா நீ சொன்ன மாதிரி நான் வந்து என் அப்பாவோட உண்மையான பையன் கிடையாது, நான் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க, அது என்னோட வளர்ப்பு தந்தை கிட்ட நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பட் இத்தனை காலமா அவர் தான் என்ன பெத்தாப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ சொல்லு என்னோட தாத்தா தான் பார்க்க அப்படின்னா அவர் தேச துரோகி அப்படின்னு ஏன் ஆனாரு, அவர் ஏன் இறந்தாரு, அவர் ஸ்பையா எனக்கு எல்லாமே சொல்லு அப்படிங்கிறப்போ உங்க தாத்தா தேச துரோகி எல்லாம் கிடையாது, அப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அப்படி ஃப்ரேம் பண்ணது ஜங்கு தான், அது மட்டும் இல்லாம இப்ப அவர் உயிரோட இல்ல, அதுக்கு காரணமும் ஜங்கு தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்ற ஏது சொல்ற அப்படிங்கிறப்போ ஆமாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல, கண்டிப்பா ஜங்குக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு த்ரெட்டனிங்கா இருந்திருக்காரு உங்க தாத்தா பார்க்கு, அதனால அவர் தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கொல்ற அளவுக்கு தான் வந்து போயிருக்கான் ஜங்கு. அவரோட சேர்ந்து 6 பேர், இந்த 6 பேருக்குமே வந்துட்டு இவங்க ஸ்பையா இருந்தவங்க தானே தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுடுச்சு. ஆனா அதுல 5 பேருக்கு தான் மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 6 பேர் உங்க தாத்தாவையும் சேர்த்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் செத்துட்டாங்க அப்படின்னு நம்ப வச்சுட்டு ராஜமாதா தான் நான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஜெயில வந்துட்டு கீழே சுரங்கப்பாதையில ஒரு ஜெயில் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. கடைசியில ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மிங்நாடு அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மிங்நாட்டோட அதிகாரி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பையா எகேன் வர சொல்லி ராஜமாதா பார்க்க கேட்டாங்க. அப்போ பார்க் உயிரோட இருக்கிறது ஜங்குக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மிங்நாட்டு அதிகாரி போட்டு தள்ளனதுக்கு அப்புறமாக கூட வந்து மற்ற ஸ்பை கமிஷனர் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாக பார்க்கையும் போட்டு தள்ளிருங்கன்னு சொன்னதே ஜங்கு தான். கடைசியில் அந்த பழி என்ன ஏத்துக்க சொல்லி அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதையுமே வந்துட்டு கோரியா வந்துட்டு சொல்லி முடிச்சிடுவா. ஆனா இப்போ அந்த குடும்பத்தோட பொண்ணு ஜங்கோட பொண்ணு அனுஷினி எதை நீங்க கட்டிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ கோவம் வந்துடுது. வார்த்தை அளந்து பேசு, என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுருவான் ஜி. ஆனா நம்மளோட நயனாக்கு புரியுது, ஓகே எல்லா உண்மையையும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேணும் இல்லையா, அதுக்கான டைம் கொடுக்கலான்ட்டு அமைதியா இருக்கா. எங்க ஷினி வந்துட்டு ரொம்ப அடமண்டா இருக்கா, இல்ல நான் வரவே மாட்டேன், நான் அவரை பார்க்க வரமாட்டேன்னு இருக்கா. மெய்டெல்லாம் வாங்கம்மா போலான்னு கூப்பிட்டாலும் இரு ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கான்ஸ்டபிள் போயிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜங்கோட பொண்ணு ஷினி, நான் ஜியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஜி இப்போ ஒரு பொண்ணு கிட்ட ஆஃபீஸ் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க இல்லை, இந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு வந்து நயனாமா அந்த ஜெயில லேடி வார்டனா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு வர்றப்போ நயனா இந்த பேர் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஞாபகம் வந்துருச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து எதிர்காலத்தை சொல்றதுக்காக வந்தா இல்லையா அந்த பொண்ணு தான் இவ அப்படிங்கிறது ஷினிக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஏதோ ஒரே பேட் ஃபீலிங்கா இருக்கு, எனக்கு என்னமோ தோணுது இந்த பொண்ணு என் லைஃப்ல விளையாடுவான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ புலம்பிட்டு இருப்பா. எங்க சீன் அப்படியே கட் பண்ணா நேரா பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக தேவோன் வருவாங்க. நான் அந்த அதிகாரிகள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சமயத்துல என்னை காப்பாத்துறதுக்காக ஜங்க போய் பார்த்து பேசுனீங்களா, அந்த அண்ணங்காரன் வந்து என்கிட்ட சொன்னான்,
உன் அப்பா ஜங்கு தான் உன்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தது, நீ வந்து பாருன்னு சொன்னா. அப்போ கூட நான் நம்பல. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உண்மையா என்னன்னு கேட்குறப்போ ஆமா. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்போ, டே அவனுக்கு அடிச்சு ஒன்று கொண்டிருப்பாங்கடா. பரவாயில்ல, சாகிறது வாழ்றது அப்படிங்கிறது நான் எடுக்கிற முடிவு, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு போய் அந்த ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைக்கவே இல்லை, ஆச்சா போச்சா அப்படிங்கிறப்போ, இதை பாரு, நீ சாகிறது அப்படிங்கிறது உன்னோட முடிஞ்சு போயிட போகிறது கிடையாது, அதில் எனக்கும் தான் பாதிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் உட்காரு, சேர்ல உட்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து, இதை பாரு தேவோன், உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஜங்கு எப்பேற்பட்ட கேடு கெட்டவன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், எனக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் உன்னோட அப்பா, அதையும் வந்து மறுக்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் என்னை கைவிட்டான் அப்படி இப்படிங்கிறப்ப தேவோன், நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. நீ அப்பாவானது இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும். உன்னை எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஜங் நினைக்கிறாங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? இவ்வளோ வருஷமா நான் எங்கே இருந்தேன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னதும், பையன் பாசம் பொத்துக்கிட்டு வந்து என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னதும், நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்னை ஃபுல்லாக பேச விடு. உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ நல்லா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். அதனால் நான் பிஸ்னஸுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்படிங்கிறப்போ ஹெல்ப் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், எனக்கு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். அப்படிங்கிற சமயத்தில் தேவோன்னு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை வந்து ஜங்கையும் இல்லை ரூபாவையும் மன்னிக்க சொல்லலை. ஜங்கு வந்து தண்டனைக்குரியவர் தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் உன் அப்பா. பட் உன் அப்பாவா இருக்கார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் உனக்கு பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாது. அட் த சேம் டைம் அவங்க கூடவே இருந்து அவங்கள பழி வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அவங்கள எதிர்த்து நின்னேன்னு வச்சுக்கோ, ஈஸியாக உன்னால் பழி வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பவர், பதவி, பணம் அப்படிங்கிறது அப்படி இருக்கு. அதனால உன்னால் எதிர்த்து நின்று ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட உதவி நீ ஏற்றுக்கோ. அப்பனா இருந்துட்டு பையனா உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லு. அவங்க கூடவே இரு. எப்போ என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்து, அதுதான் நல்லது. சூழ்ச்சியால தான் வீழ்த்தணும். சூழ்ச்சியால நம்மளை அழிச்சவங்கள பதிலுக்கு நாம அவங்க பண்ண அதே சூழ்ச்சி திருப்பி பண்றதுல தப்பு இல்லை. யோசி அப்படிங்கிறப்போ தேவன் அப்படியே மைண்ட்ல அதை யோசிக்கிறாரு தான். பட் அங்கிருந்து வந்துருவாரு. இந்த பக்கம் நயனாவை தான் காட்டுறாங்க. நயனாக்கு வந்துட்டு அந்த ஜி கிட்ட பேசுறது ஞாபகம் வருது. எல்லாத்தையும் பேசிட்டு இது வந்து உங்க தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றப்போ அதை வாங்குறதுக்கு ஜி மறுத்துருவாரு. இப்போதான் அதை நயனா பிரிச்சு படிச்சு பாக்குறேன் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்போட சேர்ந்து ஒரு லெட்டர் இருக்கு. இந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு போன அப்படின்னா உனக்கு வேணுங்கிறது உன் வாழ்க்கைக்கு உதவிகரமான ஒன்று வந்து அதில் கிடைக்கும்பா. ஒரு தாத்தனா உன்னை அள்ளி தூக்கி கொஞ்சி தோல்ல மாரில் போட்டு என்னால் வளர்க்க முடியல. நான் கண்டிப்பாக நீ நல்லபடியாக இருப்ப அப்படின்னு என் மனசு சொல்லுது. இந்த லெட்டரையும் இந்த மேப்பையும் உங்ககிட்ட கொண்டு கொடுக்குற பொண்ணு பேர் வந்து நயனா. அவளும் எனக்கு பேத்தி மாதிரி தான். கொஞ்ச நாட்கள் நான் வந்து அந்த சிறையில் இருந்தப்போ கூட நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் நயனா தான். அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ. உன்னால் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ, அந்த பொண்ணை எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு எழுதியிருக்கும். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நயனா ஃபீல் பண்ணி அழுவா. நயனா சொன்ன எல்லாத்தையும் கேட்டு ஜிக்கு கிராஸ் செக் பண்ணிக்கணும்னு தோணுது. அதனால சும்மா ஜங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஜங்கு வர்ற சமயத்தில் பார்க்கை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமாக இந்த கேஸ் எல்லாம் படிச்சேனே, பார்க்க பற்றின விஷயங்கள் அப்படின்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, ஆமாம் அவன் பயங்கரமான ஆளு, எனக்கே பயங்கர த்ரெட்டனிங்காக இருந்தான், அவன் தேச துரோகின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து 6 பேருக்கும் மரண தண்டனை வந்து கொடுக்குறபடி நான் பண்ணிட்டான். ஆனால் ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். ராஜமாதா இவனை மட்டும் அந்த சீக்ரெட் சிறையில் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு மிஷனுக்கு அவன் வெளியே வர்றப்போ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த மிஷனை முடிஞ்சது அவனை போட்டு தள்ளிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, தன்னோட தாத்தாவை கொன்னதே வந்து ஜங்கு தான் அப்படிங்கிறது இப்போ ஜிக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் அது ஜியால ஏற்றுக்கவே முடியல. என்னடா நம்ம விதி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்பாவிங்க தாங்க. வேற யாரோ பண்ண தப்புக்கு இவங்க உள்ள வந்திருப்பாங்க, இல்ல அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இப்படிதான் நடந்திருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த வந்தாடனா என்ன, அவன் மனசுல ஒரு ஐடியா இருக்கு. அது சீஃப் கிட்ட டைரக்டா சொல்றது இல்ல. அதுக்கு பதிலா இப்ப இவ கொண்டு வந்த ரைஸ், சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் வந்துட்டு டெம்பரவரி சொல்யூஷன் தான். எகெயின் ரேஷனிங்க்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றப்ப சீஃப், அது எனக்கும் தெரியுமா, நீ கொண்டு வந்ததெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், சில மாசங்கள் தாங்குமே தவிர்த்து எகெயின் பிரச்சனை ஆரம்பிக்கும், அதுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியல, கவர்மெண்ட் சைடு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா அம்மா சொல்லு நான் என்ன அப்படிங்கிறப்போ, நாம இங்க இருக்கிற ஜெயில் கைதிகளை லேபரா சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்னமா பேசுறதெல்லாம் வந்து முடியுமா? முடியும், சட்டத்துல இடமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இல்லீகலெல்லாம் பண்ண போறது இல்லை, யாருக்கும் தெரியாம எல்லாம் கைதிகளை வந்து வேலைக்காக ஜெயிலை விட்டு வெளியே அனுப்ப போறது கிடையாது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசினா போதும். அதன் வகையில வெளியே எங்கெல்லாம் வேலை இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம கைதிகளை வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். கைதிகள் அங்கே வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாக நம்மளுக்கு அவங்க கொடுக்குற பணத்துல கைதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அவங்க ரிலீஸ் ஆகிறப்ப அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். மிச்ச பணத்தை இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட சாப்பாட்டுக்கும் இந்த ஜெயில நிர்வாகம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்க கொஞ்சம் கமிஷன் கூட எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஆள் அப்படி சொன்னாதான் எதுக்கா இருந்தாலும் ரெடியா இருப்பான். ஏன்னா பணத்தாசை பிடிச்சவன் தானே சீஃப். அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி நயனா பேசுறப்போ, சரி நயனா நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம லீகலா தானே பண்றோம், அது என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஐடியாவை பத்தி டீச்சர் கிட்டே பென் கிட்டே நயனா சொல்ற சமயத்துல டீச்சர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க.
சால்ட் பிஸ்னஸ் அதை பற்றி கொஞ்சம் யோசி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண அப்படிங்கிறப்போ தேவோன் கிட்ட பேசலான்னு வராங்க. அப்போது பிஸ்னஸ் மேனோட தங்கச்சி பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தேவோன் எங்கேன்னு கேட்கறதுக்கு இந்த பொண்ணுக்கு தேவோனை கொஞ்சம் பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கெல்லாம் யோசிச்சிருப்பா. ஒன் சைடு தான், தேவோனுக்குள்ள அது தெரியாது. நீ ஏன் தேவோனை பார்க்கணுங்கிற அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்கிறப்போ சும்மா சும்மா தேவோனை பார்க்குற வேலை வச்சுக்காத. தனியாவானு கூப்பிட்டு வந்து மிரட்ட பார்க்குறப்போ கையை பிடிச்சி முறுக்கிடுவாங்க. இதை பாரு, எல்லா நேரமும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்ன கையோங்கிற நீயே? நான் ஜெயிலில் ஒர்க் பண்ணுற லேடி வார்டன், என்னை வந்து அடிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சோ அதே ஜெயிலில் போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணு எதிர்பார்க்கல, பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தேவோன் வந்துடுவாங்க. என்னாச்சு, நீ அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஐடியாவே சொல்கிறா. கேட்ட தேவோன் இருந்துட்டு நல்ல விஷயம்தான், ஆனால் நீ சால்ட்டை விற்கணும்னு நினச்சேன்னா, அதாவது சால்ட்டை உற்பத்தி பண்ணி விற்கணும்னு நினச்சேன்னா இது கவர்மெண்ட்டுக்கு தான் விற்கணும். சால்ட் எங்கெங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நேரடியாக கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் தான் சேல்ஸ் பண்ணுது 70%. 30% தான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க சால்ட்டை வந்து தயாரிப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் மார்ஜின் வச்சு விற்பாங்க. அது ஒரு 30% தான். அதனால நீ லாபம் பார்க்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் விற்கணும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த பிசினஸ் மேன் கூட சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, அந்த இடத்துல கூப்பிட்டு கொண்டு காட்டுறாங்க தேவோன். அப்போ எப்படி வந்து சால்ட்டை தயாரிப்பாங்க அப்படிங்கிறப்ப சீ வாட்டர் எடுத்துட்டு வந்து அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேவோன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து நயனா கேட்டுக்கிட்டு அப்போ பிரிசன்ல இருக்கிற கைதிகளை இங்கே வேலைக்கு அனுப்பல, ஏன்னா இங்கே மேன் பவர் பத்தல, உங்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க, சம்பளம் கொடுங்க அப்படிங்கிறப்போ இது வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லீகலாக தானே போகிறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கம் இந்த அன்னிக்காரி அந்த அடியால வந்து சில விஷயங்களை விசாரிக்க சொல்லியிருப்பா. அந்த கோல்டு ஆஃபீஸர் யாரு, என்ன நடந்தது, அந்த ஆள் செத்து வர போனா இல்லையா, பெண்ணு வந்து அம்பு குத்தி செத்தாங்க இல்லையா, அதில் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்க சொன்னப்போ இந்த ஆள் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறான், அம்மா கோல்டு ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒருத்தன் இருக்கான், உண்மையா இருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு இந்த ரூபா மேடம் எல்லாம் பார்க்க வரல, இந்த ஊருக்கே அந்த ஆள் வரலாமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறா, அப்போ நமக்கு ஏமாத்தப்பட்டுட்டோமா? ஆமாங்க, பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இல்லை தேவோன் இன்வால்வ் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பதக்குன்னு வராங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறப்போ ஆமாம், அந்த கோல்டு ஆஃபீஸரே போய் தான், உண்மையில அந்த தங்கச் சுரங்கத்தை வந்து பாதுகாக்கிற கோல்டு ஆஃபீஸர்னு ஒருத்தன் இருக்கான். ஆனால் இங்கே வந்தவன் வந்துட்டு உண்மையான ஆள் கிடையாது, நம்ம ஏமாந்து போயிட்டோம், இது நம்ம உடனே வந்துட்டு ரூபா கிட்ட சொல்லணும், என்ன இதுக்கு மட்டும் தேவோண்டா இருக்கா அப்படிங்கிற சமயத்தில் சொல்லாத மறைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் அண்ணா. ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு ஆக்சுவலாக ஜங்கு வந்துட்டு தன் கூட வந்து தேவோனை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நிறுத்தியும் ஆகணுங்க, தேவோனை நமக்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு அப்பனை தடுக்க முடியும், அப்பன் பையனை தான் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ தடுக்கிறதுக்கு நாம யாரு, அதனால அமைதியாரு, எது ரூபா கிட்ட சொல்லாதேன்றுவாங்க. அதுக்கப்புறம் ரூபாவே கோவமாக தான் வருவா. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு என்னன்னே தெரியல, அந்த ஜி கொஞ்சம் கூட சரியில்லை, என் பொண்ணு ஷினி கிட்ட சரியா பேசுறது இல்லையா, இன்சல்ட் பண்ணிடுறானா, அதனால அது என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவளுக்கு அந்த கோவம். அதுக்கப்புறமாக அரண்மனை தான் கட்டுறாங்க. ராஜமாதாவை பார்க்கறதுக்காக அரசர் வருவாரு. வாப்பா என்னப்பா ஏதுன்னு ராஜமாதா கேட்கறதுக்கு, அம்மா எனக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருந்தது, அதை படிச்சப்போ ஜங்கும் சரி ஜங்கோட ஒய்ஃபான ரூபாவும் சரி என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அதை இன்னுமே டீட்டெயிலாக நான் விசாரிச்சப்போ அப்படியே ஆடி போயிட்டேன். என்னமா நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அவங்க பண்ண கடமைக்குள்ள தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறப்போ டே கண்ணா, அவர் உனக்கு மாமா, ரூபா உனக்கு அத்தா அப்படிங்கிறப்போ அம்மா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, நீ இருக்க அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த நாட்டோட அரசியல்ல அவங்க போட்ட ஆட்டம் அப்படிங்கிறது அப்பா பாப்பா நீ ஒருத்தி இருக்க அப்படிங்கிற தைரியத்தில் தான் ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி கிடையாது அப்படிங்கிறப்போ கண்ணா அதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அது என்னோட விஷயம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ முடியாது, நான் அமைதியாக இருக்க முடியாது, இதுக்கப்புறம் அவங்களை அப்படி விட முடியாது அப்படிங்கிறப்போ ராஜமாதாக்கு கோவம் வந்துடும். இப்போ நீ அரியணையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான், நன்றி உணர்ச்சியோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி வாயடிச்சிருவாங்க. அரசருக்கு எப்படி வந்து சிக்கியிருக்கோம் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே சொசுரவை தான் காட்டுறாங்க. ஒரு லேடியை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த லேடி சொசூரில் வேலை செய்கிறவ தான். இவ வந்து இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் டைமுக்கு ரூபா கிட்ட சொல்கிற இவதானம்மா. ஹெட் லேடிக்கு பயங்கர கோவம் வருது. யோசிச்சு இங்கே நடக்கிறதெல்லாம் எப்படி ரூபாக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ தானா அது, வெளியே போடி அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறமாக சில ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. வந்தவங்க இங்கே ரொம்ப கலாட்டா பண்ண தேவோன்னு அவங்கள அடிக்க பாய அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜங்கு வந்துட்டு என்ன தைரியத்தை வந்து கலாட்டா பண்ணுவீங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு அப்பு கொடுத்துட்டு நீங்கள்லாம் உங்களோட யூனிஃபார்ம்ல இருக்கிறப்போ இந்த மாதிரி தவறுகள் பண்ணீங்க அப்படின்னா அது அரசருக்கு தான் வந்து கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாருமே. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளோதான், பனிஷ்மெண்ட் தான், கொன்று வந்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு தேவன் கிட்ட வந்து உனக்கு எதுவும் அடிப்படல இல்லைப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாயும் அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தேவன் போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக ஜெயில தான் காட்டுறாங்க. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்துட்டு அந்த லிஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா எல்லா கைதிகளையும் வந்து வெளியே அனுப்ப முடியாது வேலைக்காக, ஏன்னா கொலை குற்றம் பண்ணவங்க எல்லாம் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் டக்குனு அப்படி வெளியே அனுப்பிச்சிட முடியாது. இல்லைன்னா இன்னும் ஒரு 10-15 வருஷம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய கைதிகளும் இருப்பாங்க. அவங்களை எப்படி அசால்ட்டா வெளியே விட்டா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லையா. ஸோ அதனால லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் வந்து லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதன் பிரகாரம் இங்க இருந்த கைதிகளை வந்து சால்ட் தயாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. அப்ப சாய் கூட 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்கறாங்க என்ன நாயனா நாங்களும் வேலைக்கு போக வேண்டாமான்னு கேட்கறதுக்கு, என்ன மன்னிச்சிரு சாய், இந்த லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணல, இது வந்து அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தது,
அவங்க வச்சிருக்கிற லிஸ்ட் பிரகாரம் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக கைதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க அங்கே சால்ட் தயாரிக்கிற இடத்துக்கு. இது எல்லாத்தையும் அண்ணனும் அண்ணியும் பார்ப்பாங்க. எனக்குதான் அப்படின்னு ஒன்றுமே புரியல, அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக பிஸ்னஸ் மேன் கூப்பிட்டு தனியாக தேவன் கிட்ட கேட்பாங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கு எங்கள் அப்பா நான் ஜங் வந்து ஏதோ மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டா, எனக்கு அந்த ஹெல்ப் வேண்டாம். அதனால தான் நான் வந்து உங்களை விட்டு தனியாக வந்துடணும்னு நினைக்கிறேன். இந்த சால்ட் பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸில் 1% தான் இருந்தது, அதனால இதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து நடத்தலான் இருக்கேன். இதில் அந்த ஜங்கால எதுவும் பண்ண முடியாது. இந்த சால்ட்டுக்கான விலை நிர்ணயம் பண்ணுறது கூட அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயும் ஜங்கோட எந்த ஒரு ஆதிக்கமும் செல்லுபடி ஆகாது. என் போக்கிலே விட்டுடுங்க அப்படிங்கிறப்போ, சரிப்பா இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேனு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தேவான் தான் சால்ட் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ண போகிறான், அதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா கிட்ட சொல்ல, என்னது திடீர்னு அவங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, நல்லா வந்து அவங்கள கண்காணிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக அரசரை தான் காட்டுவாங்க. அரசர் சொல்லியிருப்பார் இல்லையா பாடி கார்டு கிட்ட, நயனா பொண்ணு யார் என்ன விசாரிக்க சொல்லி விசாரிச்சு வந்து சொல்கிறாங்க. நயனா பிறந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நயனா வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆஃபீஸர் வருவாங்க. இவரு அரசரோட பாடி கார்டு. நயனா என்ன யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறப்போ, தெரியுது, ஒரு வாட்டி ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர் கூட தெரியுது அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் உன்னை பார்க்கணும்னு சொன்னார், வாமா அப்படிங்கிறப்போ, அவருக்கு வேணும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, என்னால பார்க்க வர முடியாது அப்படிங்கிறப்போ அரசரே வராங்க. ஏன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ, ஏன் என்கிட்ட என்ன நீங்கள் முக்கியமான விஷயம் பேசணும், இது பாருமா நான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான அதிகாரி, பொய் சொல்லாதீங்க, நீங்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் அதிகாரியே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, அப்படியா, ஐயோ இதை பாருமா, நான் வந்து ஒரு முக்கியமான ஆள், என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் வெளியிட முடியாது அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் தெரியாது, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா உங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு சொன்னால் தான் பேசுவேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறப்போ, இதை பாரு, நான் வந்து எந்த ஒரு பொறுப்பிலும் இருக்கிற அதிகாரி கிடையாது, நான் ஒரு சீக்ரெட்டான இன்ஸ்பெக்டர், அதுவும் டைரக்டாக அரசருக்கே ரிப்போர்ட் பண்ணக்கூடியவன், அதனால தான் நான் யார் என்னங்கிற உண்மையை சொல்கிறது இல்லை, அரசர் தான் என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்புறாரு, இன்னும் சில இடங்களுக்கெல்லாம் அனுப்பி என்ன எதுன்னு பார்த்துட்டு வர சொல்வார், நான் வேற எந்த அதிகாரிக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, டைரக்டாக அரசருக்கே நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ, புரியுதுங்க, அப்படி ஒரு பதவி வந்து அரசரே டைரக்டாக யாருக்காவது கொடுப்பாருங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அரசர் வந்து ஒரு முத்திரையை கொடுப்பாங்க அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு, அப்போ அந்த முத்திரையை காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில், ஐயோ இப்போ அதை என்கிட்ட இல்லைம்மா, நான் எடுத்துகிட்டு வரல, நெக்ஸ்ட் வாட்டி காட்டுறேன், அப்போ நெக்ஸ்ட் வாட்டியே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறப்போ, இரு நயனா, பொஸ்குன்னு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடி கார்டை பார்த்துட்டு, என்னப்பா பார்த்துட்டு இருக்க, போ அந்த முத்திரையை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்திரையவா என்ன ஏதுன்னு ஒரு குழப்பமா பார்க்குறப்போ, ஏன்னா அரசருக்குன்னு ஒரு ராஜமுத்திரை இருக்கு, அதை எடுத்துட்டு வர்றதா இல்லை எதுன்னு தெரியல, அதுதான்ப்பா ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டருக்கு சீக்ரெட் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் கொடுப்பாங்களே முத்திரை, அதை எடுத்துட்டு வா, அதை எங்கிட்ட இருக்கல, போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அவரும் சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனதும் பாத்தியா நயனா அதை எடுத்துட்டு வந்துருவாங்க, அது வரைக்கும் என் கூட பேசலாம் அப்படிங்கிறப்ப, சரி அப்போ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, நயனா கூப்பிட்டு வராங்க. அந்த ஆன்டி சாப்பாடு கடை வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கே கூப்பிட்டு வராங்க, உள்ள உட்கார வச்சு பேசுறாங்க, சாப்பாடெல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அரசருக்கு சொச்ச ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கே அப்படின்ட்டு இருக்காங்க. சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிடிச்சி போயிடுது. நான் என்ன கேட்குறாங்க, சரி சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு என்ன வந்து பார்த்து பேசணும், எத்தனையோ அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசினா போதும் அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா நான் அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் உண்மையில் மக்கள்கிட்ட என்ன நடக்குதுன்னு வந்து என்கிட்ட சொல்றது இல்லை, ஏன்னா நான் அரசருக்கு டைரக்டாக ரிப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய மறைச்சிடுறாங்க, அதனால தான் நான் வந்து எதிர்ச்சியாக ஜெயிலுக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், நீ மனசில் பட்டதெல்லாம் பேசினேன் இல்லையா, அதனால தான் நான் உன்னை வந்து எகன் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்குள்ள அங்கே தேவோனும் ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. எப்படி தேவோனுக்கு வந்து இவங்க செய்தி சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு கடைக்கு தானே அரசரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஸோ அந்த ஆன்டி கிட்ட தான் சாப்பாடு வரப்போ சொல்லியிருப்பாங்க, தேவோன் கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு, தேவோன் வந்து சட்டை பிடிச்சிட்டு யாருடா நீ அப்படிங்கிறப்போ, ஐயோ நயனா என்னது இது, என்ன நீ நம்பலையா அப்படிங்கிறப்போ, எப்படி நம்ப முடியும், ஃபர்ஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருங்கிறீங்க, இப்போ சீக்ரெட் ஆஃபீஸருங்கிறீங்க, நீ சரியான ஏமாத்துக்கார, நம்ப முடியாது அப்படிங்க. அவ்வளோதான், சட்டை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வர்றப்போ அரசர் கூட பாடி கார்டுக்கெல்லாம் சும்மாவா இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து கத்திய கழுத்துல வச்சிடுறாங்க. நயனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தேவோனும் ஃப்ரெண்ட் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த சமயத்துல இன்னொரு பாடி கார்டு அந்த முத்திரையை எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அது நயனா கிட்ட மட்டும் சீக்கிரட்டா காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னா நயனா, ஐயோ மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல நயனா, நீ வந்து வேணும்ட்டு பண்ணல, இப்போ புரிஞ்சுக்கிட்டே இல்லையா, நான் உன்னை இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன், ஆனால் நான் சீக்ரெட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறத நீ யார்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன நயனா என்னாச்சு, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ இவர் சீக்ரெட் இன்ஸ்பெக்டரா நிஜமாலுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவோன்னு கேட்கறதுக்கு, ஐயோ அதுவும் இல்லை, நான் வேறு ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இவர் அப்படிப்பட்டவர் இல்லை நல்லவர் தான், அதான் பயந்து போய் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டேன், பட் உடனே வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நயனா அங்கேருந்து போயிடுவா. தேவோனும் ஃப்ரெண்டும் சரி இது வேண்டாம் பெருசாக எடுத்துக்கல, நயனாவே வந்து இப்படி சொல்கிறப்போ அது பெருசாக எடுத்துக்கல விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜெயிலுக்கே நயனாவை பார்க்கறதுக்காக ஜி வருவாங்க. பார்க்கு என் தாத்தா எனக்காக இதை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க. இவங்களும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு பக்கம் உப்பு தயாரிக்கிற பணி அப்படிங்கிறது ஜரூரா போயிட்டு இருக்கு. இந்த உப்பு தயாரிக்கிற வியாபாரத்துல இந்த ரூபாவும் இருப்பா. விலை நிர்ணயம் பண்ற டீமுக்கு எத்தனை நாளுக்குள்ள வந்துட்டு நான் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி கிட்ட கேட்கறப்ப இன்னும் 5 நாள் டைம் இருக்கு அப்படின்னு அன்னிக்காரி சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு போறதை பார்த்தது 2 மேடும்
ஆமா இந்த ரூபாவுக்கு அண்ணன் பொண்டாட்டி தான் இந்த அன்னிக்காரி. அப்படி இருக்கிறப்போ அன்னிக்காரி அண்ணின்னு கூட கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறா ஏன் என்னன்னு கேட்குறப்போ அந்த இன்னொரு மெய்டு சொல்லுவாங்க, அவங்க தாங்க கொஞ்சம் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே இருக்கிற மெய்டுக்கெல்லாம் வந்துட்டு ஹெட் மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொசூரில் வந்துட்டு இந்த ரூபா இருந்தப்போ அங்கேயே இருந்தவங்க இந்த அன்னிக்காரியும். ஆனால் ஜங் அங்கே வந்து பார்த்து ரூபாவுக்கும் ஜங்குக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஜங்கு கான்குபினா ரூபாவை கூப்பிட்டு வந்ததும் தன் கூட சொசூரில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்த இந்த பொண்ணான இந்த அன்னிக்காரியும் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. தன்னனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சொசூரில் இருந்ததுலேயும் இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால அண்ணன் பொண்டாட்டியான அண்ணின்னு கூப்பிடாம பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிப்பாங்க. ரூபா வந்து த ஹஸ்பண்டான ஜங்கை பார்க்குறா. என்னங்க இன்னொரு 5 நாள் இருக்குது, உப்பு தயாரித்ததுக்கு அப்புறமாக விலை நிர்ணயம் பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு செலெக்ஷனுக்கு போகும். அது என்ன எதுன்னு நீங்கள் தாங்க பார்த்துக்கணும், உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ என்ன ரூபா இது உங்ககிட்ட இல்லாத காசா பணமா, ஏன் உப்புல கூட வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு பேராசை தான் போ அப்படிங்கிறப்போ யாருக்கு எனக்கு பேராசை, இதை பாருங்க உங்கள் அக்காவான ராஜமாதாக்கு நம்ம நல்லா பணம் கொடுத்துட்ருக்கோம், அதனால தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ பணம் போகுது வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மரியாதை இருக்குது, ஏதோ எல்லாம் சம்பாரிச்சு நானே வச்சுக்கிற மாதிரி பேசுறீங்க, சரி சரி நீ உடனே ஆவோன்னு கத்தா தான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமாக ஜேட் லேடின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த ஜேட் லேடி சாயை பிடிச்சி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இதை கொண்டு போயிட்டு நயனா அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற அதே ஜேட் மோதிரம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அமைச்சிக்கிறாங்க. இந்த பக்கமாக அண்ணா வந்து இந்த ஜங்கை பார்த்து இந்த மாதிரி உங்களை தேவோன் மீட் பண்ணணும்னு சொன்னால் அப்படி அவன் வந்திருக்கானா அப்படிங்கிறப்போ இல்லை, எங்கே மீட் பண்ணால் ரூபாக்கு தெரிஞ்சிடும், அவள் ஹர்ட் ஆவா பிரச்சனையும் ஆகும், அதனால சொசூருக்கு நீங்கள் வந்து அவனை மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ ஜங்கு இருந்துட்டு ஆமாம் அதுதான் நல்லது, இதை வந்து ரூபா கிட்ட வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசூருக்கு போகிறாரு. சொல்லு பையனை பார்க்கணும் பேசணும்னு சொன்னியாமே என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, இதை பாருங்க நான் வந்து உப்பு வியாபாரத்தில் இருக்கேன், விலை நிர்ணயிக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட உப்பு வந்து தரம் பார்க்கறதுக்காக போகும், அந்த சமயத்தில் அந்த செலெக்ஷன் ஃபேராக நடக்கணும், நான் உங்ககிட்ட வேறு எந்த ஹெல்ப்பும் கேட்கல, உங்கள் தலையீடு இல்லாமல் அது நியாயமாக நடக்கணும், அவ்வளோதான் நான் கேட்குறேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஜங்கு இதில் மாட்டிக்கிட்டாரு. ரூபா வந்து என்ன கேட்டிருப்பா, நான் என்னோட உப்பு தான் செலக்ட் ஆகணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பா. ஆனால் இப்போ தேவோன்னு இருந்துட்டு அது ஃபஸ்ட்டு டைமாக அப்பன்னு மதித்து கேட்குறது என்ன, உங்கள் தலையீடு இல்லாமல் அது ஃபேராக நடக்கணும் அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறத கேட்குறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.